டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ பொழுதுபோக்கு அம்சத்திற்கு மட்டுமே எடுக்கப்பட்டது. யாரையும் புண்படுத்தும் நோக்கத்திற்கு அல்ல. வெல்கம் டு ஸ்க்ரீன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் தமிழ் சினிமா டைரக்டர் தொடர்ச்சியாக அவங்களுடைய படங்களில் பண்ணக்கூடிய 4 தவறுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் மூவி. பேன் இண்டியன் மூவி எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் பேன் இண்டியன் மூவி எடுக்குன்னு சொல்லிட்டு சில காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்பு. உங்களோட கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ்டாக வச்சு ஒரு உன்னதமான ஸ்டோரி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பேன் இண்டியன் லெவலுக்கு ஹிட் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணமாக காந்தாரா மூவியை சொல்லலாம். இந்த காந்தாரா மூவி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு பகுதியில் வாழ்ந்த சிறுபான்மை மக்களுடைய வாழ்க்கையை பற்றின திரைப்படம். இந்த படத்தோட டைரக்டர் இந்த மக்களுடைய வாழ்க்கையும் கலாச்சாரத்தையும் ஒரு கதையின் மூலமாக அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த படம் பேன் இண்டியன் லெவலுக்கு ஹிட் ஆனிச்சு. ஒருவேளை இந்த படத்தோட டைரக்டர் மற்ற மொழி ரசிகர்களுக்காக இந்த படத்தில் வேற ஏதாவது மாறுதல் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லாவே வந்திருக்காது. உங்கள் ஊர் ரசிகர்களுக்காக ஒரு படத்தை நீங்கள் எடுக்கும்போது அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மற்ற மொழி ரசிகர்களும் அந்த படத்தை ரசிப்பாங்க. அதுவே நீங்கள் எல்லா மொழி ரசிகர்களுக்கும் நான் சேர்த்து வச்சு ஒரே படம் எடுக்கன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் நல்லாவே வராது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஜெயிலர், லியோ, வலிமை மூவியை சொல்லலாம். இந்த படங்கள்லாம் ஃபெயிலியர் ஆனது காரணமே இந்த பேன் இண்டியன் கான்செப்ட் தான். ஸோ தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் இந்த பேன் இண்டியன் கான்செப்ட் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டைரக்டர் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கான்செப்ட். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்துக்கு நான் பார்ட் 2 பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் கொலை பண்ணிடுவாரு. இதுக்கு ஒரு உதாரணமாக இந்தியன் 2, பில்லா 2 மூவியை சொல்லலாம். உங்கள் படத்தில் பார்ட் 2 பண்ணுற அளவுக்கு கதையில் இன்னும் சோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 பண்ணலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு ஸ்டோரியில் சோர்ஸ் இல்லைன்னா விட்டுறணும். அதெல்லாம் விட்டுட்டு பார்ட் 1 மூவியோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியே இல்லாத படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஃப்ளாப் தான் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணமாக பீட்சா, அரண்மனை, சண்டைக்கோழி, விஐபி மூவியை சொல்லலாம். இந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 மூவியோட சக்ஸஸால் வந்த படங்கள். ஸோ நீங்கள் ஒரு படத்துக்கு பார்ட் 2 பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தில் உண்மையே கதை இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. அது நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டைரக்டர் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃப்ளாகு. இப்போ வர நிறைய தமிழ் படங்களில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஒரு படத்தோட டைரக்டர் ஒரு படத்தோட கதையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப், இன்டர்வலு, கிளைமேக்ஸ் இது 3 மட்டும்தான் யோசிச்சிருப்பாரு. இந்த இன்டர்வலுக்கும் கிளைமேக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃப் பற்றி டைரக்டர் யோசிச்சிருக்கவே மாட்டார். அதனால தான் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் ஆவரேஜாக போகுது. இதுக்கு ஒரு உதாரணமாக வலிமை, மாமன்னன், லியோ மூவியை சொல்லலாம். உங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் அதை விட ஸ்பீடாக இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணமாக மாநாடு மூவியை சொல்லலாம். மாநாடு மூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் அந்த படம் ஹிட் ஆனது காரணமே. ஸோ உங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ஸ்பீடாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். இப்படி இல்லாமல் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாகவும் செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது, ஆவரேஜாக தான் போகும். ஸோ உங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்பவே நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த படம் ஹிட் ஆகும். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற டைரக்டர் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி. அதாவது படம் முழுக்க வாயால் மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர்த்து விஷுவலாக ஆடியன்ஸுக்கு ஒன்றுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம். அதில் ஆடியன்ஸுக்கு காமிக்கணுமே தவிர்த்து வெறும் வாயால் மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இன்சிடென்ட்டையோ அல்லது ஒரு கேரக்டரையோ சொல்லணும்னா அதை வச்சு காட்சிப்படுத்தணும். அதெல்லாம் விட்டுட்டு வாயாலேயே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும். இந்தியன் 1 மூவியில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குற சீன்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த மனோரமா வர சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே இந்தியன் 2 மூவியில் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை பற்றி காட்சிப்படுத்தாமல் வெறும் வாயால் மட்டுமே கமல்ஹாசன் சொல்லிட்டு இருப்பாரு. அதுதான் அந்த படம் பிடிக்காம போனதுக்கு காரணமே. ஸோ சினிமாங்கிறதே திரையில் காமிக்கிறது தான், சொல்கிறது கிடையாது. அதை தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது நிறைகுறல் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா வேணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ.